பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் பாக்கியம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டு மக்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல மன நிம்மதி, வளமான வாழ்க்கை ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். மிக்க பராபவத்தின் மேதிநீர் பின் மழையாம் தக்க பசுக்கடழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது என்று சித்தர் இடைக்காடர் பராபவ வருடம் பற்றிய பலன்களை தன்னுடைய பாடலில் பதிவிட்டிருக்கிறார். இதன் பொருள், இந்த ஆண்டில் பருவமழை சற்று தாமதமானாலும் கால்நடைகள் நன்கு செழித்து மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றாக வாழ்வார்கள் என்று இந்த பாடல் நமக்கு கூறுகிறது. பராபவ ஆண்டில் நில வளம், பசு வளம் ஆகியவை சிறந்து மக்கள் நலமும் சிறக்கும் என்று இடைக்காடர் தன்னுடைய பாடலில் பதிவிட்டிருக்கிறார். பராபவ வருடம் ஏப்ரல் 14, 2026 அதாவது 14/4/2026 அன்று பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தில் குலதெய்வ வழிபாடு, அதிகாலை ஸ்நானம், கனி காணுதல் மற்றும் ஆலயங்களில் சிவ வழிபாடு செய்வது ஆகியவை மிகவும் சிறந்ததாகும். வில்வ இலைகள் கொண்டு சிவனை அர்ச்சித்து வழிபடுவதும், பெரியோர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதும், பஞ்சாங்கம் கேட்பதும் இந்த ஆண்டின் வளம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான வழிபாட்டு முறையாகும். கனி காணுதல் என்றால் என்ன? சித்திரை முதல் நாள் அதிகாலை நிலை கண்ணாடி முன் ஒரு தாம்பாளத்தில் அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள், நாணயங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் ஆகியவற்றை பரப்பி வைத்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அந்த நிலை கண்ணாடி வழியே அந்த மங்கள பொருட்களை கண்டு இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இதுவே கனி காணுதல் என்று வழங்கப்படுகிறது. வருட பிறப்பில் குலதெய்வத்தை வழிபடுவது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கு வழிவகுக்கும். சிவன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த வருடப்பிறப்பு நாட்களில் சிவனுக்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து பராபவ வருடத்தின் தொடக்கத்தை நாம் சிவ வழிபாடு மூலம் ஆரம்பிப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் ஆலயங்களில் பஞ்சாங்கம் கேட்பதன் மூலம் இந்த ஆண்டின் பலன்கள், கிரக நிலைகள் மற்றும் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த பஞ்சாங்கம் கேட்பது மிகவும் புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. வருடப்பிறப்பு நாட்களில் நம்மால் இயன்ற அளவிற்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானங்கள் செய்து ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது மிகுந்த புண்ணியத்தை கொண்டு வந்து தரும். இந்த பராபவ வருடத்தில் குரு ராஜாவாக இருப்பதால் ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் பிரார்த்தனைகள் மிகவும் சிறப்பாக அமையும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சித்திரை வருட பிறப்பன்று மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கிறது. சித்திரை வருட பிறப்பன்று வேப்பம் பூவை உணவில் அவசியம் சேர்த்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். அதாவது கசப்பு, இனிப்பு என்று வாழ்க்கையின் அனைத்து சுவைகளையும் ஏற்ற இறக்கங்களையும் நாம் சமமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே இது சூச்சகமாக கூறுகிறது. மேலும் வேப்பம்பூ கபம், பித்தம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தி உடலை சுத்தமாக்கும் மருத்துவ குணமும் புதிய ஆண்டிற்கான ஆரோக்கியத்தையும் நல்குகிறது. சித்திரை முதல் நாளில் செய்யப்படும் வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ பச்சடி அல்லது வேப்பம்பூ வடை ஆகியவற்றில் இந்த வேப்பம்பூவை சேர்த்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த வேப்பம்பூ குடலில் உள்ள கிருமிகளை அழித்து பசியின்மை மற்றும் அஜீரண கோளாறுகளை அறவே நீக்கி நமக்கு நல்ல உடல் நலத்தை தரக்கூடியதாகும். மேலும் இந்த வேப்பம்பூ இரத்தத்தை தூய்மைப்படுத்தி கசப்பான மருத்துவ குணத்துடன் இந்த ஆண்டை நாம் தொடங்குவதால் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. சித்திரை மாதத்தில்தான் வேப்பம்பூ பூத்து குலுங்கும். எனவே இது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற சிறந்த மருத்துவ உணவாகவும் அமைகிறது. இந்த சித்திரை வருடப்பிறப்பு நாளில், இந்த பராபவ ஆண்டில் இறைவனை வணங்கி
நம்மால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு தானம் செய்து நாம் இந்த ஆண்டை, பராபவ ஆண்டை இனிமையாக வரவேற்போமே. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.